குறுந்தூர ஓட்ட நிகழ்ச்சிகளுக்கு வழங்கப்படும் கட்டளைகள். ஒனியோமாக், குறிப்புக்கு செல், செட் ஆயத்தமாகு, கோ ஓடு. விளையாட்டுகளும் அந்த விளையாட்டில் பங்கு பெற்றும் வீரர்களின் எண்ணிக்கையும். உதைப்பந்து 11, துடுப்பாட்டம் 11, ஹாக்கி 11, கூடைப்பந்து 5, வலைப்பந்து கூடியது 7, கரப்பந்து 6, கபடி 7, எல்லே குறைந்தது 12, கூடியது 16, ரக்பி 15, பேஸ்பால் 7. உடல் ஆரோக்கிய செயல்பாடுகள். வினோத 7, கரப்பந்து 6, கபடி 7, எல்லே குறைந்தது 12, கூடியது 16, சரி. இதுல பாத்தீங்கன்னு சொல்லவில்லை, காணிச்சு கொள்ளுங்க. சரி, இதுல காணிச்சு கொள்ளுங்க. இதுல ஞாபகம் வைக்கிறது, இப்ப உதைப்பந்தன்னு சொல்றது காற்பந்தாட்டம். அது கோல் அடிக்கிற போஸ்ட் வந்து இப்படி இருக்கும், மேல வலையாத பண்ணிருப்பாங்க. அப்ப இத பாத்தீங்கன்னு சொன்னா 2 இதையும் வச்சீங்கன்னு சொன்னா 11. அதே போல துடுப்பாட்டம் கிரிக்கெட்ல வந்து 11 பேர். அதை எப்படி ஞாபகம் வைக்கலாம்னா, அதுக்கு 3 விக்கெட் நடுவாங்க இல்லையா? இந்த நடுவுல விக்கெட் எடுத்து விட்டீங்கன்னு சொன்னா அதுலயும் 11 இருப்பாங்க. அதே போல கோல் விளையாடுறதுக்கு 2 தடி பயன்படுத்தும். இப்படி ஒரு வளைஞ்ச தடியை பயன்படுத்துவாங்க. பக்கத்துல 2 தடியையும் வைத்தா 11 பேர். கூடைப்பந்துகளையும் இப்படி வளைஞ்சி ஒரு கூடைக்குள்ள போடுவாங்க. அத பாத்தீங்கன்னா 5 மாதிரி 5 போட்டு இப்படி போடுவாங்க. 5 பேர் சேர்ந்து இந்த கூடைக்குள்ள போடுவோம். அதான ரமி. சரியா? கரப்பந்துக்கு தெரியும். அதுல இருக்கிற எழுத்துக்களை பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6. வலைப்பந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கூடையும் அதே மாதிரி இருக்கு, 7 மாதிரி இருக்கு. அதே போல கபடி 7 பேர். இல்லே வந்து 12, கூடியது 14, ரக்பி 15, பேஸ்பால் 7. இந்த பேஸ்பால் அடிப்படையாக கொண்டுதான் இல்லே தோற்றம் பெற்றது. இவ்வளவுதான். அதே போல என்னன்னு சொன்னா இந்த பிராணிகள் போல இருக்கிறது. பிராணிகள் பெயர் போட்டிருக்கு. பேஸ்பால் 7. ஆரோக்கிய செயல்பாடுகள். வினோத விளையாட்டுகள். பிராணிகளை போல செய்தல், உடும்பு போல செல்லுதல், புலினி போல பாய்ந்து பாய்ந்து செல்லுதல், மயிர்குட்டி போல செல்லுதல். முயல் போல பாய்ந்து பாய்ந்து செல்லுதல், கரடி போல நடத்தல், யானை போல நடத்தல். நண்டு போல முன்னோக்கி நகருதல், கடற்பசு போன்று செல்லுதல், அட்டை போல செல்லல். குதிரையை போல பாய்ந்தபடி செல்லல், பூனை போல நடத்தல், சில்லு வண்டியை கொண்டு செல்லுமா போல நடத்தல். கொக்கு போல கண்களை மூடி நிற்றல், கங்காரு போல செல்லல்.
இனி வினாக்களுக்கு செல்வோம். உடல் களைப்படையாது மூளை மட்டும் களைப்படையும் விளையாட்டு எது? இதற்கான சரியான விடை சதுரங்கம். இலங்கையின் தேசிய விளையாட்டை விளையாடும் ஒரு அணியில் உள்ள வீரர்களை உரோம எண்ணில் எழுதினால் வரும் எண்ணிக்கை யாது? சரியான விடை 6. சரி, சரி, காலேஜ் விடுங்க. 434வது கேள்வி. ஃபங்க்ஷன் எத்தனை கேள்வி? 35வது கேள்வி சார். 35 சார். டெங்கு நோயிலிருந்து பாதுகாப்பு பின்பற்றக்கூடிய நடைமுறை உண்டு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா டெங்கு நோய் வராம நாங்க என்னத்தை பின்பற்றலாம்? அதுல வார விடையிறது எது சரியான விடை? சூழவுள்ள சுற்றுலனை சுத்தப்படுது. அதுல பாருங்க, சூழலை சுத்தப்படுத்த வைத்தல் முதலாவது சரி. ஏன்னா சமைத்த உணவுகளை மூடி வைத்தல் குறித்தார் எண்ணிலே அது மற்ற இதெல்லாம் ஆகவே சரியான விடை வந்து 435க்கு முதலாவது விடை. அடுத்த நமது நாட்டின் பொது போக்குவரத்து பேருந்தில் மதகுரு தவிர பயணி, அதாவது அதுல மதகுரு தவிர பிள்ளைகள் வலது குறைந்தோருக்கும் கர்ப்பிணி தாய்மாருக்கு குறைந்தோர் என்று சொல்றது யாரு? கைகால் இல்லாதார்கள், அங்கவீனர்களுக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் அதே போல மத உணர்வும் இருக்கும். ஆகவே 2வது விடை சரி. நகருயிர் வகைக்குள் அடங்குகிறான் முதலை விடை எதுனா 437க்கு 2வது விடை. அடுத்தது பாருங்க, வீதி நிறச்சமிஞ்சை கம்பத்தில் மேலிருந்து கீழாக ஆக டொப்ல என்ன இருக்கும், இடையில என்ன இருக்கும், கீழே என்ன இருக்கும்? மேல பாத்தீங்கன்னா சிவப்பு இருக்கு. அதுக்கு இடையில சொல்லுங்க. 437 2 தேர வந்து நகருயிரா முதலாவது நகருயிர் வரும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 3வது 437க்கு தேர வாரபடியா 3வது ஏற்றம் பார்த்தனால கேள்வி உண்டு. 3வது 430க்கு 3வது விடை சரி. 438க்கு முதலாவது சரி. அதுல பாத்தீங்கன்னா டொப்ல சிவப்பு இருக்கும், அதுக்குள்ள மஞ்சள், அது அடுத்தது பச்சை. உலை துருத்தியை பயன்படுத்துவோர் கொல்ல 2வது 439க்கு 2வது விடை சரி. 440 பாத்தீங்கன்னா காற்றின் மூலம் தொழிற்படும் சங்கீத உபகரணம். அதுல காற்றாலை என்ற காற்று கருவி வந்து கொம்பு. 440க்கு 3வது விடை. மேற்பரப்பில் ஒட்டி இருப்பதற்கு விசேட பாதத்தை கொண்டிருப்பது பல்லி. வெடித்த மூலம் பரம்பரைவது குன்றுமணி. அதுல பாத்தீங்கன்னா நாய் வந்து அனைத்து முன்னியா இருக்கும்.
முதலாவதுல வராது கூடையும் அனைத்து மொழியா இருக்கும். ஆகவே தும்பி தவளை புலி என்றது 443வது கேள்விக்கு 3வது விடை. சொல்லுங்க. தும்பி ஊனுண்ணியா? தும்பி சின்ன சின்ன பூச்சிகளை தான் பிடிச்சி சாப்பிடும். அப்ப அது ஊனுண்டி தான். அடுத்தது அனைத்து மொழி பிராணிகளின் கூட்டம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பல்லி, அது தாவர வராது. ஆகவே அடுத்தது 444க்கு விடை அதுல பல்லி, காகம், அடுத்த பூனை, கோழி, பன்றி, மைனா, காகம், கொக்கு. அது உண்மையா பிள்ளையா கவனிக்க. முதலாவது கொடுத்தாலும் சரி விடுங்க, 2 கொடுத்தாலும் சரி விடுங்க. இன்னொரு பிராணி நிலை, இன்னும் பிராணி. முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா சிறுத்தை வராது. சிறுத்தை வந்து இலையும் மான்முயல், வண்ணத்தி பூச்சி. ஆனா வண்ணத்தி பூச்சி உண்ணாது. வண்ணத்தி பூச்சி இந்த இளமை பருவமான அந்த மயில் கொட்டி உண்டு. ஆகவே அது சரியான வழி 2ஆகும். 3வது பாத்தீங்கன்னு சொன்னா பருந்து வந்து இலை உண்ணாது. அடுத்த பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் விலங்குகள் மாற்றம். அதுல 3வது அதாவது தண்டுகோதி, ஏபிட்டு, வெண்மூட்டு பூச்சி. தண்டுகோதி தண்டுகளை சேதப்படுது, வெண்மூட்டு பூச்சி பழங்களை சேதப்படுது, ஏபிட்டு தாவர சேதப்படுது. விலங்குல தண்டுகோதி எப்படி இருக்கும்? தண்டுகோதிய அவங்களுக்கு போட்டு அனுப்பி பள்ளி அனைத்து முன்னியானா? பள்ளி அனைத்து. நீங்க பாருங்க, சாமான்கள் சின்ன வச்சாலும் சாப்பிடும் இல்லையா? சரி, இப்ப டீ எல்லாம் குடிக்கும் பாத்துருக்கீங்களா? நீங்க டீ கேப்பெல்லாம் சொன்னா அதுல டீ எல்லாம் குடிக்கும். அது மாதிரி பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். இன்னொரு உணவு உற்பத்தி திகதியும் காலாவதி திகதிக்கும் இடையே குறைந்த காலத்தை கொண்டு இதுக்குள்ள இருக்கிறதுல பிள்ளை சரி ஜோக்கட் 1 மாசம் தான் இருக்கு. அதை விட கூட அடிச்சிருந்தாண்டா அதுல கெமிக்கல் கூட தான் இருக்கும். அதே போல தயிர் இதுக்கெல்லாம் ஒரு 3 நாள் தான் அடிக்கும். இதை நோட் பண்ணி குறைந்த காலாவதி. அடுத்த தொடர்பாடல் கூறுகளிலும் அனுப்புனர், பெறுநர், ஊடகம். சொல்லுங்க. காலாவதி தகுதி இடையே குறைந்த நாட்கள் உள்ள பால் வேணுமா சார்? இதுல வந்ததுல ஜோக்கட் விட மாறுது. அதுல பாலும் தயிரும் வந்து 3 நாள் தான் அடிச்சிருப்பாங்க. இது ஒருவேளை பால் தந்திருந்தா பானை போட்டு காலாவதி திகதிக்கு இடையில வந்து குறைந்த நாள் இருக்கிறதுல பால் வருமா? பாலும் பால் தயிர் எல்லாம். இலங்கையின் தேசிய பறவையாக காட்டுக்கோழி பதிவு செய்தமைக்கான காரணம் இலங்கையில் அதிகமான என்ன விட அது இருக்கு. நாட்டுக்கு பறவை எல்லாம் கடந்த காலங்களில் நாட்டை ஆட்சி செய்த வெளிநாட்டவர்களின் ஒழுங்குமுறை போடலாம் ஒரு ஆட்சி. முதலாவது கடமைகளை நிறைவேற்றுவதற்காகவும் பெரிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்காகவும்
மனதில் தோன்றிய ஆர்வம் வீட்டில் உள்ள அனைவரது முன்னிலும் தோன்றட்டும் கொண்டு வந்தார். சவுண்ட் வந்தா பிரார்த்தனை. விடை பிரார்த்தனை. அடுத்த பாருங்க. நமது நாட்டின் மரபுரிமையாக காணப்படுவது உலகத்திர மரபுரிமையானது மகாபோதி விருட்சம். பிரதமர் மோடி வந்தா பையன் அதான் பார்த்துட்டு போனவர் இல்லையா? பார்த்து நியூஸ் எல்லாம் பார்த்து அடுத்த பின்வருவோரின் இலங்கை சுதந்திர போராட்டத்தின் பிரதான தளபதி பொங்கால கொடபாண்டி. இரண்டாவது அடுத்தது 483. 484 வைரஸ் வேர்ல்ட் எழுதினவர் யாருன்னு சொன்னா ஆதர் சி கிளார்க். இரண்டாவது அதுல பிள்ளையா இருக்கிறவங்க உண்மையா ஆதர் சி கிளார்க். இலவச கல்வி தந்தை CWW கண்ணங்கரா. பின்வரும் நிறுவனங்களும் உள்ளூராட்சி நிறுவனம். 486 தேர்தல் நடக்க போதில்ல. என்னத்துக்கு நடக்க போகுது? உள்ளூராட்சி அதுதான் நடக்கும். அப்ப இதுக்குள்ள இருக்கிறதுல உள்ளூராட்சி நிறுவனம் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மாநகர சபை, அதே போல பிரதேச சபையிலும் வேறு. ஆகவே 486 சரியான விடை. முதலாவது அரசு நிர்வாக சேவைகளை வழங்கும் நிறுவனங்களில் ஒன்று பிரதேச செயலர் DS ஆபீஸ். இரண்டாவது. அடுத்த பாத்தீங்கன்னா பின்வருவோர் தேசிய அடையாளத்திற்கான தகவல் வழங்குவது. யார்கிட்ட நாங்க தேசிய அடையாளத்தை ஐடி எடுக்கணும் என்று சொன்னா யார்கிட்ட தகவல்களை கொடுக்கணும் என்று சொன்னா கிராம அதிகாரி கொடுக்கணும். பின்வருவன கலப்பு வர்ணமாக அமையும். அதாவது முதன்மை வர்ணங்கள் இருக்க பிள்ளைகள் அதுக்கு ஷார்ட்கட் மனுஷி மானாண்டா மஞ்சள், சீனாண்டா சிவப்பு, நீ என்ன நீ. அப்ப அது மூல வர்ணங்களை வச்சு கொண்டுதான் அடுத்தடுத்த வர்ணங்கள் உருவாகும். அப்ப அதுக்கு இதுக்குள்ள கலப்பு வர்ணம் வந்து பச்சை. இரண்டாவது காசு கட்டளை வந்து அனுப்ப செல்ல வேண்டிய இடம் வந்து அஞ்சல் அலுவலகம். காசு கட்டளை ஆங்கிலத்துல என்ன சொல்றது? மணியோட சொல்லுவோம். மணியோட அஞ்சல் இருக்கு, தபால் அஞ்சல் இருக்கு. வங்கியில காசோலை மாற்றும். காசோலையில மூன்றெழுத்து இருக்கும், வங்கியில மூன்றெழுத்து இருக்கு. அப்ப அதை அடுத்த வேர்களினால் தாவரங்களுக்கு கிடைக்கும் பயன். இரண்டாவது சரி. தாவரம் பிரதான இலையின் பிரதான தொழில் ஒளித்தொகுப்பு நடத்துது. தாவரம் பகுதிகள் தாவரத்தின் பொறிமுறை ஆதாரத்தை வழங்குவது. அதுக்கான முக்கியமான இதா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தண்டுதான் ஆதாரத்தை வழங்குவது. பின்வரும் தாவரங்களும் நீரின் முற்றாக அமர்ந்து வாழ்வது பிள்ளைகள் நீரின் முழுமையாக அமர்ந்து வாழ்வது. அதுல பாத்தீங்கன்னா 465 பாத்தீங்கன்னா இந்த தாமரை வந்து என்ன செய்யும் சொன்னா நிலத்துல வேரூன்றி நீர்ல மிதந்து காணப்படும். இப்படிதான் தாமரை. அடுத்தது கவனித்து வலையுருவான கொண்டது. நான் படிச்சிருக்கிறோம் இல்லையா? வலையுருவான என்னதுக்கு இருக்கும்? 20 இருக்கும், நேராக இருக்கும். அப்ப அதுக்கு விட 466 அடுத்தது பாத்தீங்கன்னா ஆபத்து ஏற்படும் போது தனது உடலை பந்து போல சுட்டிக் கொள்வது ஆமடினா. இரண்டாவது விடை சரி. அதே போல சிறியோரிகளை கேட்பது முயல். மூன்றாவது விடை சரி. மிக வேகமாக ஓடும் தன்மை உள்ள விலங்கு இதுக்குள்ள இருக்கிறதுல சிறுத்தை.
சூழலுக்கு ஏற்ப நிறத்தை மாற்றிக்கொள்வது பச்சோந்தி. சுத்தமான பிராணிகளை கொண்டது, அதாவது உரிய சுத்தம் பேணுறது வந்து காகம்பூனை. காகம் பூனை. அதே போல மீன்களின் சுவாசம் ஒரு பூ. எப்பொருளை நீரில் கரைத்த பின்பு சூடாக்குவதன் மூலம் அப்பொருளை மீண்டும் பெற முடியும். எப்பொருளை நீரில் கரைத்து பின் சூடாக்குவதன் மூலம் அந்த பொருளை திருப்பி எடுக்கணும். என்ன விட உப்பு. உப்பு. விடை இரண்டாவது. இலங்கையில் இந்தியாவை பிரிப்பது பாக்கு நீர். பாக்கு நீர். இலங்கையை பிரிப்பது பாக்கு நீர் முதலாவது விடை சரி. டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் முத்தையா முரளிதரன், முதலாவது விடை சரி. 200 விக்கெட் வீழ்த்தியிருக்கிறார். மஞ்சள் நிற அலகையுடைய பறவை, இதுக்குள்ள இருக்கிறதுல மைனா சரி. இதை மீட்கும் இயல்பை கொண்டது மாடு. ஏதாவது கேட்கணும்ன்றாங்க? சொல்லுங்க. 458 என்ன விட? 458 என்ன விட? கிராம அதிகாரி சார். கிராமதிகாரி. உணவினை வாயினால் உண்டு வாயினால் கழிவுகளை அகற்றுவது வந்து வௌவால். இந்த வௌவால் கவனிச்சுக்கோங்க. குட்டி என்ற ஒரு பறவை, குட்டியை மூட்ட ஒரு முலையோடு வாயில் கொண்டிருக்கும். அது மட்டுமல்ல, கழிவுகளை வாயினால் அகற்றும். இரவுல நடமாடி தெரியும். நம்ம வித்துக்கள் பரம்பரை செய்யும் சூரியன் பூக்களை நாடி உரித்தான முலையும் நமது நாட்டுக்கு மீனினம் அழகிய சொற்கள். நாட்டுக்கு வந்து அழகிய சொர்க்கம், செயல் கொண்டை, கோழி கொண்டை எல்லாம். அடுத்தது நீரில் கரையும் விட்டமின்கள். நீர்ல கரையக்கூடிய விட்டமின் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் கே. சித்திரை மாதத்தில் வேம்பு, முருங்கை என்பன சித்திர மாதத்துல வருடத்தில் குறித்த காலத்தில் மட்டும் பூப்பது. உரிய காலத்தில் எல்லாம் கால வேறுபாடு இல்லாம பூக்கிறது திருக்கொண்டு. 6ஆம் மாசம் என அதில் கவனிச்சு கொள்ளுங்க. தென்னை செவ்வரத்தை எல்லாம் கால வேறுபாடு பூப்பது. நமது உணவுகளை கண்டிப்பாக அமையவது கலப்புணம். அண்மை காலத்தில் மனித உயிர்களை காவு கொண்ட தொற்று நோய் வந்து கொரோனா, முதலாவது விடை சரி. உலகின் பிரதான விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் மையம் அமைந்திருக்கும் இடம் நாசா, இரண்டாவது விடை. அமெரிக்காவில் இருக்கா. ஒரு பூவிலே பல இதழ்கள் கொண்டமைந்த தாவரமாக அமையும். இதுல பாத்தீங்கன்னா கன்னம் வந்து பூக்காத தாவரம். அப்ப 487க்கு 3வது வராது. நாயுண்ணி, முதலாவது விடை சரி. சீனி தயாரிக்க பயன்படுவது இதுக்குள்ள இருக்கிறதுல கரும்பு பயன்படும் பிள்ளைகள் பீட்ரூட் பயன்படும். ஆகவே முதலாவது விடை சரி. பீட்ரூட்ல வந்து சீனி தயாரிக்கலாம். தற்காலத்தில் பாரிய அழிவை எதிர்கொண்டுள்ள இயற்கை இணக்கம் மைக் ஓபன் பண்ணிட்டு. தற்காலத்தில் பாரிய அழிவை எதிர்கொண்ட இயற்கை வளம் வந்து இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சிங்கராஜா வனம். அந்த காடுகள் அழிக்கப்படுறதால இலங்கையில பாரிய விளைவுகள் ஏற்படும் என்று சொல்றாங்க. அது சிங்கராஜா வனம் தான் இப்ப கூட அழிவுகள் ஏற்படுத்துது. குடியேற்றங்களுக்காக மனிதர்கள் வந்து குடியேறதுக்காக அல்லது தோட்டங்கள் செய்யறதுக்காக காடுகள் அழிக்கிறாங்க. முதலாவது கொரோனா நோயால் இனம் காணப்பட்ட சீனாவின்
எங்க முதலாவது பாப்போம் உங்களோட புதறிவு எவ்வளவு தூரம் இருக்காங்க தெரிஞ்சாக சொல்லுங்க. டோக்கியோ. சைனா, சரி. ஜப்பான் தலைநகர், வூகான்ல இலங்கையில் தற்போதைய பாரிய மேற்கொள்ளப்படும் துறைமுகம் கொழும்பு துறை. உலகின் 8வது அதிசயம் எங்கட சிகிரி. சிகிரியா. எங்கட 8வது அதிசயமே இருக்கு. வாட்ஸ்அப் என்பதன் தமிழ் வடிவம் உண்மையா புலனம் என்றால் வரணும். சரியா, கட்செவியன்கள். காற்றின் அதீத வேகத்தை கட்டுப்படுத்துவது பலா. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூப்பது குறிஞ்சி. இந்தியாவில குறிஞ்சி பூ 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கும். இனி 2030ஆம் ஆண்டு தான் அங்க பூக்கும். சுனாமி எனப்படும் ஆழிப்பேரலை உருவாக காரணமான இயற்கை அனர்த்தம் வந்து நிலநடுக்கம். நிலநடுக்கம் நடக்கிறபடியால் சுனாமி வரும். அடுத்த வீடியோஸ் காட்டுறேன் பாருங்க. தேசப்படத்தில் அதிவேக நெடுஞ்சாலையை குறிக்கும் நிறம் ஊதா. விடை 3வது சரி. அதிக அளவு ஆக்சிஜனை வெளியிடும் நிறம் இருக்கிறதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அதிக அளவு ஆக்சிஜனை வெளியிடுற நிறம் வந்து வேம்பர். ஊதா, வேம்பு. மின்மினி பூச்சி வெளிவிடும் நிறம் மஞ்சள். சுக்கிரன் எனப்படுவது வெள்ளி. அதாவது சூரியன் முதலாவதா இருக்கிற புதன், 2வதா இருக்கிற வெள்ளி, 3வதா இருக்கிறது நாங்க வாழ்ற பூமி. 3வது நாள் சுக்கிரன் சொல்ற விடிவெள்ளி. இப்ப நீங்க கிழக்கு வாங்கல பாத்தீங்கன்னா அதை கிளியரா பாருங்க. ஜப்பான்ல சூறாவளி, சுனாமி.完全に流されていってしまいました。車が通っていないところを見ると、もう道路は封鎖したと思われます。もう船も越えるかもしれません。あ、車が堤防を越えました。今船も堤防を越えるかもしれません。